தமிழ்நாட்டில் எரிவாயு விநியோகம் தடையின்றி நடைபெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் வளைகுடா பகுதிகளில் தொடரும் போர் இந்தியாவிற்கான எரிவாயு விநியோகத்தை வெகுவாக சீர்குலைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் வீட்டு உபயோகத்திற்கான எரிவாயு தேவை மாதத்திற்கு சுமார் 200 மெட்ரிக் டன்னாகவும் வணிக பயன்பாட்டிற்கு 20 மெட்ரிக் டன்னாகவும் உள்ளதாக தெரிவித்தார். எரிவாயு விநியோகத்தின் தற்போதைய திடீர் நிறுத்தம் ஹோட்டல் துறைக்கு நெருக்கடியை உருவாக்கி உள்ளதுடன் பல ஹோட்டல்கள் மூடப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது வருத்தமளிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் வீடுகள், கடைகள் உள்ளிட்டவற்றுக்கு தடையற்ற எரிவாயு விநியோகம் செய்வதை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்த நெருக்கடியை சமாளிக்க மத்திய அரசு எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் தமிழ்நாடு அரசு துணை நின்று ஆதரவளிக்கும் எனவும் கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இக்கடிதத்தை திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி உள்ளிட்ட திமுக எம்பிக்கள் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரியிடம் நேரில் வழங்கினர். வெளிநாடுகளிலிருந்து எரிபொருளை இறக்குமதி செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து சுமார் 10 லட்சம் டன் சமையல் எரிவாயுவை இறக்குமதி செய்ய மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்தியா தனது சமையல் எரிவாயு தேவையில் சுமார் 85 விழுக்காடு அளவை வளைகுடா நாடுகளில் இருந்து பெறுகிறது. வளைகுடா நாடுகளில் நடைபெற்று வரும் போர் சூழலால் தற்பொழுது முடக்கப்பட்டுள்ள ஹோர்முஸ் நீரிணை வழியாகவே இந்த இறக்குமதி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் வளைகுடா நாடுகளில் இருந்து வரவேண்டிய சமையல் எரிவாயு தாமதம் காரணமாக சுமார் 20 லட்சம் டன் எரிவாயு விநியோக இடைவெளி ஏற்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனை ஈடுகட்டும் விதமாக சுமார் 10 லட்சம் டன் சமையல் எரிவாயுவை இறக்குமதி செய்ய இந்தியா முடிவு செய்துள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட சந்தைகளில் இருந்து 20 சரக்கு கப்பல்கள் மூலம் எரிவாயு இறக்குமதி செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கப்பல்கள் இம்மாத இறுதியில் இந்திய துறைமுகங்களை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உள்நாட்டிலும் எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் மூலம் சமையல் எரிவாயு விநியோகம் சீராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகாவுடன் தாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளித்த போது இதனை தெரிவித்தார். அப்படி எதுவும் இல்ல, அப்படி எதுவும் பேச்சுவார்த்தை இல்ல. போதுமா சார்? புதிய கட்சிகள் சார், நான் தான் சொல்றேன்ல, தாவேகாவோட நாங்க பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. நடத்துவீங்களா சார்? சார், இது என்ன கற்பனையான கேள்வி? நடத்துவீங்களா, போவீங்களான்னு? அதுதான் இல்லைட்டு இன்னும் தாவேகாவோட நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை இதுவரை பேசவில்லை சார். எங்க கூட்டணி பொறுத்தவரைக்கும் எதுவுமே விஜய் மீதான சிபிஐ விசாரணையை புற அழுத்தம் என கூறிவிட முடியாது எனவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தானது. டி.ஆர். பாலு தலைமையிலான திமுக தொகுதி பங்கீட்டு குழு கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கீட்டை சுமூகமாக முடித்து வருகிறது. அந்த வகையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் அதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் தொகுதி உடன்பாடு குறித்து கலந்து பேசினர். அதன்படி எதிர்வரும் தேர்தலில் மதிமுக 4 தொகுதிகளில் போட்டியிடுவது என ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதில் 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலும் 1 தொகுதியில் தனி சின்னத்திலும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வைகோ கடந்த தேர்தலை விட 2 தொகுதிகள் குறைக்கப்பட்டது குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்தார். மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறதுல எல்லாம் அடங்கி போச்சு. ஒரு இடத்துல மட்டும் உள்ள கட்சியினுடைய பதிவை பாதுகாத்துக் கொள்வதற்காக கட்சி தனி சின்னத்தில் போட்டியிடும் 1 தொகுதி. திமுக கூட்டணியில் இதுவரை காங்கிரசுக்கு 28 தொகுதிகள், மதிமுகவுக்கு 4 தொகுதிகள், மாமக, IUML ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அச்சத்தால் திருவண்ணாமலையில் நள்ளிரவில் பெட்ரோல் விற்பனை மையங்களில் கேன்களுடன் வாகன ஓட்டிகள் குவிந்த காட்சிகள் தான் இவை. வளைகுடா நாடுகளில் போர் சூழல் காரணமாக பெட்ரோல் டீசல் விலை உயரும் என்று திருவண்ணாமலை சுற்றுவட்டாரத்தில் வதந்தி பரவியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து குடிநீர் கேன், தண்ணீர் குடம் என கையில் கிடைத்தவற்றுடன் பெட்ரோல் விற்பனை மையங்களுக்கு திரண்டு வந்த வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்ரோல் டீசலை நிரப்பிச் சென்றனர். இதேபோன்று அரியலூர் மாவட்டம் பழூரில் நள்ளிரவில் கேன்களுடன் பெட்ரோல் விற்பனை மையங்களுக்கு மக்கள் படையெடுத்துச் சென்றனர். காசு இருக்கிறவங்க 20 லிட்டர்ல 2-3 கேன் வாங்கி போறாங்க சார். நம்ம கிட்ட அந்த வசதி இல்ல. அரசாங்கம் இதுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கணும். இது உண்மையா இல்ல பொய்யா? 300 ரூபாய் விற்கிறாருன்னு சொல்றாங்க. அது உண்மையா என்னன்னு தெரியல. நீங்க என்ன ஒன்று கொடுக்கணும்.
தீர்வு கொடுத்தாதான் நாங்கள் பயம் இல்லாமல் இருப்போம். இன்று முதல் 3 நாட்களுக்கு பெட்ரோல் விநியோகம் இருக்காது என்று பரவிய வதந்தி காரணமாக மயிலாடுதுறையில் உள்ள பெட்ரோல் விற்பனை மையங்களில் ஏராளமானோர் குவிந்ததால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. விழுப்புரத்தில் வாகனங்களின் டேங்குகள் மட்டுமின்றி கேன் உள்ளிட்டவற்றிலும் பெட்ரோலை வாங்கி சென்றனர். இதனால் பல்வேறு இடங்களிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியிலும் பெட்ரோல் தட்டுப்பாடு என வதந்தி பரவிய நிலையில் வில்லியனூர், அரும்பாத்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பெட்ரோல் விற்பனை மையங்களில் பெட்ரோல் வாங்க மக்கள் முண்டியடித்தனர். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்கள் மூடப்படும் சூழல் உருவாகியுள்ளதால் உணவகங்கள் கேஸ் அடுப்புக்கு மாற்றாக விறகு அடுப்புக்கு மாறி வருகின்றன. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள உணவகத்தில் சமையலறையின் கட்டமைப்பை விறகு அடுப்பு பயன்படுத்த ஏதுவாக மாற்றம் செய்யப்பட்டு வருகிறது. நம்ம கிட்ட போதுமான சிலிண்டர் கிடையாது. ஸோ இப்போதைக்கு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்றோம். மீதி இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கியிருக்கோம். பிளஸ் இந்த விறகு அடுப்பு இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. நாமக்கல்லில் உள்ள உணவகங்கள் விறகு அடுப்புக்கு மாறி வரும் சூழலில் விறகின் விலையும் அதிகமாக இருப்பதாக உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 120 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு குண்டு விறகு தற்போது 180 ரூபாய் வரை விற்கப்படுவதாக கூறுகின்றனர். சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது, அதனால வேற வாங்கிட்டான். சிலிண்டர் தான் தட்டுப்பாடா இருக்கு எல்லா பக்கமும். பயமா இருக்கு, இன்னும் விலை இன்னும் நிறைய ஏற மாட்டுங்க. பல ஆண்டுகளாக கேஸ் அடுப்பு பயன்படுத்தி வரும் நிலையில் திடீரென விறகு அடுப்புக்கு மாறுவதில் பல சிரமங்கள் இருப்பதாக பெரம்பலூர் உணவக உரிமையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கூண்டு கட்டணும், போகணும், வரணும். இந்த நாங்கள் சிலிண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நாங்கள் இதே பிடிச்சிட்டோம். சிலிண்டர் பிரச்சனைக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்றும் உணவக உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். I pray to Vinayakra, Malaikottai and Samayapuram Mari Amman to bless us all. என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி மலைக்கோட்டை பிள்ளையார், சமயபுரம் மாரியம்மன் மற்றும் அரங்கநாதரை வணங்கி உரையை தொடங்கிய காட்சிதான் இது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் மதுராந்தகம், மதுரையை தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் 3வது பரப்புரை பொதுக்கூட்டம் திருச்சி வஞ்சப்பூரில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிரதமர் மோடிக்கு இபிஎஸ், அன்புமணி, தினகரன், ஜி கே வாசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் ரங்கநாதர் படத்தை பரிசளித்தனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுடைய ஆசீர்வாதத்தையும் பொன்னாடையையும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அணிவிப்பார்கள். பாரத் மாதா கி. மேடையில் பேசிய பிரதமர் மோடி ஒரு குடும்பத்திற்கு மட்டுமல்ல அனைத்து குடும்பத்திற்கும் உழைக்கும் அரசை மக்கள் விரும்புவதாக கூறினார். The whole state has made up its mind to throw out DMK from the government, and they know that only NDA can bring that change of Tamil Nadu. முன்னதாக கார்கில் போரில் வீரமரணம் அடைந்த மேஜர் சரவணனையும் பிரதமர் மோடி நினைவு கூர்ந்தார். சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம் என பொதுமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். என்டிஏ பொதுக்கூட்ட மேடையில் உரையாற்றிய பிரதமர் கொரோனா காலத்தை போல நெருக்கடிகளிலிருந்து மீண்டு வருவோம் என்றார். It has affected the whole world's energy supply chain. There is no need to panic or pay attention to rumors. I would like to appeal to the people, let us spread only correct and verified information. தொடர்ந்து பேசிய அவர் மதுரை விமான நிலையம் தரம் உயர்த்தப்பட்டதை சுட்டிக்காட்டி பெருமிதம் தெரிவித்தார். Now our government has elevated Madurai airport to international status. By doing so, we are bringing the world to the doorstep of Madurai. மதுரையில் காலையில் பறிக்கப்படும் மல்லிகை பூவை மாலையில் பாரிஸ், பிரிட்டனில் விற்பனை செய்ய முடியும் என்றும் பிரதமர் மோடி கூறினார். தமிழ்நாட்டில் எரிவாயு விநியோகம் தடையின்றி நடைபெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் வளைகுடா பகுதிகளில் தொடரும் போர் இந்தியாவிற்கான எரிவாயு விநியோகத்தை வெகுவாக சீர்குலைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் வீட்டு உபயோகத்திற்கான எரிவாயு தேவை மாதத்திற்கு சுமார் 200 மெட்ரிக் டன்னாகவும் வணிக பயன்பாட்டிற்கு 20 மெட்ரிக் டன்னாகவும் உள்ளதாக தெரிவித்தார்.
எரிவாயு விநியோகத்தின் தற்போதைய திடீர் நிறுத்தம் ஹோட்டல் துறைக்கு நெருக்கடியை உருவாக்கியுள்ளதுடன் பல ஹோட்டல்கள் மூடப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது வருத்தமளிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் வீடுகள், கடைகள் உள்ளிட்டவற்றுக்கு தடையற்ற எரிவாயு விநியோகம் செய்வதை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்த நெருக்கடியை சமாளிக்க மத்திய அரசு எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் தமிழ்நாடு அரசு துணை நின்று ஆதரவளிக்கும் எனவும் கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இக்கடிதத்தை திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி உள்ளிட்ட திமுக எம்பிக்கள் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரியிடம் நேரில் வழங்கினர். வெளிநாடுகளிலிருந்து எரிபொருளை இறக்குமதி செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து சுமார் 10 லட்சம் டன் சமையல் எரிவாயுவை இறக்குமதி செய்ய மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்தியா தனது சமையல் எரிவாயு தேவையில் சுமார் 85 விழுக்காடு அளவை வளைகுடா நாடுகளில் இருந்து பெறுகிறது. வளைகுடா நாடுகளில் நடைபெற்று வரும் போர் சூழலால் தற்பொழுது முடக்கப்பட்டுள்ள ஹோர்முஸ் நீரிணை வழியாகவே இந்த இறக்குமதி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் வளைகுடா நாடுகளில் இருந்து வரவேண்டிய சமையல் எரிவாயு தாமதம் காரணமாக சுமார் 20 லட்சம் டன் எரிவாயு விநியோக இடைவெளி ஏற்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனை ஈடுகட்டும் விதமாக சுமார் 10 லட்சம் டன் சமையல் எரிவாயுவை இறக்குமதி செய்ய இந்தியா முடிவு செய்துள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட சந்தைகளில் இருந்து 20 சரக்கு கப்பல்கள் மூலம் எரிவாயு இறக்குமதி செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கப்பல்கள் இம்மாத இறுதியில் இந்திய துறைமுகங்களை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உள்நாட்டிலும் எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் மூலம் சமையல் எரிவாயு விநியோகம் சீராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகாவுடன் தாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளித்த போது இதனை தெரிவித்தார். அப்படி எதுவும் இல்ல, அப்படி எதுவும் பேச்சுவார்த்தை புதிய கட்சிகள் சார் நாங்க இப்ப சொல்றேன்ல, தாவேகாவோட நாங்க பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா சார்? சார் இது என்ன கற்பனையான கேள்வி? நடத்துவீங்களா, போவீங்களான்னு அதுதான் இல்லைட்டு இன்னும் தாவேகாவோட நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை இதுவரை பேசவில்லை சார். எங்க கூட்டணி பொறுத்தவரைக்கு எதுவுமே விஜய் மீதான சிபிஐ விசாரணையை புற அழுத்தம் என கூறிவிட முடியாது எனவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தானது. டி.ஆர். பாலு தலைமையிலான திமுக தொகுதி பங்கீட்டு குழு கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கீட்டை சுமூகமாக முடித்து வருகிறது. அந்த வகையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினும் அதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் தொகுதி உடன்பாடு குறித்து கலந்து பேசினர். அதன்படி எதிர்வரும் தேர்தலில் மதிமுக 4 தொகுதிகளில் போட்டியிடுவது என ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதில் 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலும் 1 தொகுதியில் தனி சின்னத்திலும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வைகோ கடந்த தேர்தலை விட 2 தொகுதிகள் குறைக்கப்பட்டது குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்தார். மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறதுல எல்லாம் அடங்கி போச்சு. ஒரு இடத்துல மட்டும் உள்ள கட்சியினுடைய பதிவை பாதுகாத்துக் கொள்வதற்காக கட்சி தனி சின்னத்தில் போட்டியிடும் 1 தொகுதி. திமுக கூட்டணியில் இதுவரை காங்கிரசுக்கு 28 தொகுதிகள், மதிமுகவுக்கு 4 தொகுதிகள், மாமக, IUML ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன.